வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு டைப் ஆன் எ பேத் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து க்ரீனாக மாற்றிடுவோம். டைப் ஆன் எ பேத். பேத்துனா உங்களுக்கு தெரியும், லைனுங்கிறது தான் பேத்து. டைப் ஆன் எ பேத்துனா பேத்து மேலே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஒரு லைனை நம்ம வரைஞ்சி அது மேலே எப்படி டைப் பண்ணுறது, இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படி போட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைனாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஒருவேளை இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்து மறுபடியும் மேலே போகுது, அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி போடுறது, ஸோ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டைப் ஆன் எ பேத். பேத் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டூல் தான் பென் டூல். ஷார்ட்கட் வந்து பி. அந்த பென் டூலை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி வருதா. இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒரு ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கிது. இப்போது இது வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏன் இப்படி வருதுன்னா, இங்கே பாருங்கள் வெளியே, அதாவது மெயின் கலர் வந்துட்டு ஃபில் கலர் வந்துட்டு பிளாக். ஃபில் கலர் பிளாக் இருக்குது. அவுட்லைன் ஸ்ட்ரோக் வந்து எதுவுமே இல்லை, அதனால தான் இப்படி வருது. இது வந்து இது எஸ்கேப் அழுத்துனீங்கன்னா இது போயிடும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த பின் பாயிண்ட்டை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஷிஃப்ட் எக்ஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இந்த ஷார்ட்கட்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த டூலை செலக்ட் பண்ணிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷனை நீங்கள் இந்த பின் பாயிண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான், உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கணும்னா. ஸோ இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு லைன் கிடச்சிருச்சு, அதாவது பேத்து கிடச்சிருச்சு. இப்போ டெக்ஸ்ட்டு அது மேலே போட போகிறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஜஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுங்கிற ஐக்கான அந்த மவுஸ் பாயிண்டரை கொண்டு வந்து அந்த லைன் மேலே வச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், நார்மலாக இருக்கும் போது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அது மேலே கொண்டு போனால் உங்களுக்கு மவுஸ் பாயிண்ட் மாறுது பார்த்தீங்களா. அப்படி மாறும்போது இப்படி வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த இடத்துலேருந்து டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இந்த லோரம் இப்சம்ங்கிறது டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்கறது. அது இருக்கட்டும். நான் வந்து வணக்கம் நண்பா தான் போடுவேன். வணக்கம் நண்பா போட்டாச்சு. ஓகே, எஸ்கேப் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் வெளியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா. இங்கே பாருங்கள், வெறும் வணக்கம் நண்பா மட்டும்தான் இருக்குது. அந்த லைன் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வணக்கம் நண்பாங்கிறது வந்துட்டு அந்த ஷேப்பில் ஒரு எடிட்டபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு அந்த லைனை வந்துட்டு மறைச்சிரும் ஸ்ட்ரோக்கை. ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபில்லாக மாறிக்கிச்சு பார்த்தீங்களா. இதை செலக்ட் பண்ணலாம் இருங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபில்லில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு போயிடுச்சு. ஏன் ஸ்ட்ரோக்கு போயிடுச்சுன்னா, நம்ம டெக்ஸ்ட்டு போட்டுட்டோம், அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்கை வந்து ஹைட் பண்ணிடுச்சு. அதனால எங்கெல்லாம் ஸ்ட்ரோக் இருந்துச்சோ அங்கெல்லாம் எடுத்துருச்சு. அதுதான் இந்த லைனு. அதுதான் இந்த லைனு. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டாக இவங்க வச்சுருக்காங்க, இந்த ஃபார்மேட்டை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இங்கே வச்சுட்டு நான் பேக் ஸ்பேஸ் அழுத்தினா எனக்கு பின்னாடி போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது, எனக்கு வந்துட்டு இங்கேருந்து தானே வரணும். நான் தெரியாமல் நடுவில் கிளிக் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு தான் இங்கே பாருங்கள் ஒரு லைன் இப்படி கொடுத்துருக்காங்க. மேலே கீழே, சென்டரில் ஒரு மேலே கீழே, லாஸ்ட்டில் ஒரு மேலே கீழே. இந்த 3 பாயிண்ட்டும் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்டு எங்கே வைக்கிறதுங்கிறது தான் இந்த முன்னாடி இருக்கிற கோடு. அதாவது எந்த லொக்கேஷனில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிற லைனில் எந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த முன்னாடி இருக்கிற கோடுக்கான டெஃபினேஷன். அந்த முன்னாடி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு பாக்ஸு, குட்டியான ஒரு பாக்ஸு, அப்புறம் கடைசியில் ஒரு குட்டியான பாக்ஸு. அது வந்து நம்ம பழைய கிளாஸில் பார்த்தோம். இங்கே ஒரு பேரா இருக்கும், மேலே ஒரு பேரா இருக்கும். இந்த பேராவில் நம்ம டெலீட் ஆகிற டெக்ஸ்ட்லாம் இங்கே கண்டினியூ ஆகிட்டு வரும். அதுதான் அந்த பாக்ஸு. அதையும் நான் சொல்கிறேன் இந்த கிளாஸில். ஸோ இப்போ முன்னாடி இருக்கிற அந்த கோடு, அந்த லைனுக்கு கீழே கொஞ்சோண்டு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த இடத்துல கிளிக் பண்ணி நான் நவுத்துறேன். இப்போ பாருங்கள் எப்படி ரயில் போகுது. சிக்கு புக்கு சிக்கு புக்கு. இங்கே வரைக்கும் வந்துருச்சா. ஓகே, இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு இது ஓகேவா தோணுது. சரி, ஓகே. இப்போது பின்னாடி இருக்கிற கோடு என்னதுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க.
இது வந்துட்டு மிடில் இருக்கிற கோடு, லாஸ்ட்டில் இருக்கிற கோடு அங்கேயே தான் இருக்குது. ஏன் அங்கேயே தான் இருக்குன்னா, நம்ம முன்னாடி இருக்கிற கோடு இழுத்தா உள்ளே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் அந்த கோட்டை ஒட்டிக்கிட்டே வரும். அந்த ரயில் பொட்டி மாதிரி கோட்டை ஒட்டிக்கிட்டே வரும். கடைசி கோடை வந்து இழுத்திங்கன்னா இப்படி குறைச்சிங்கன்னா இப்போ வந்துட்டு மிடில் பாயிண்ட்டு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, மிடில் கோடு. இப்போ எந்த டெக்ஸ்ட்டும் எதுவும் ஆகலை, ஏன்னா நான் இது இன்னும் டச் பண்ணல. இப்போ நான் இதை டச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கடைசியாக இருக்கிற வேர்டு வந்துட்டு மறைஞ்சிரும். மறைஞ்சி எங்கே போகுது, இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. நம்ம பழைய கிளாஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேரால் நம்ம டைப் பண்ண டெக்ஸ்ட்டு வந்துட்டு பத்தலை, அந்த இடம் பத்தலைன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும், டெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும், அதனால தான் அங்கே போயிடுது. இப்போதைக்கு நான் இப்படியே வச்சிட்றேன். இப்படியே வச்சுட்டு நான் பண்ணுறேன். இப்போது பின்னாடி இருக்கிற கோடு நான் சொல்லிட்டேன். இப்போ நடுவில் இருக்கிற கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி இருக்கிறத நவுத்துனா இது நவர மாட்டேங்குது, டெக்ஸ்ட்டு மட்டும் ஒட்டிகிட்டு வருது ரயில் பொட்டி மாதிரி. பின்னாடி இருக்கிறத கொண்டு வந்தால் வந்துட்டு அதை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அந்த டெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு வருது. நடுவில் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ரெண்டையும் இருக்கிற இடத்துலே இருக்கட்டும், இது அப்படியே ஒரு செட்டை நான் நவுத்தணுன்னா நடுவில் இருக்கிற கோடு. இப்போ பாருங்கள் எப்படி பின்னாடியும் கொண்டு போகுது, முன்னாடியும் கொண்டு வருது. இப்போ நான் வந்துட்டு நடுவில் கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த இடத்துல இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முன்னாடி இருக்கிற கோடு, பின்னாடி இருக்கிற கோடு, நடுவில் இருக்கிற கோடு, இது எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இந்த பாயிண்ட்டு சொன்னால முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பாக்ஸ் மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸு வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அது வந்துட்டு மறைஞ்சிருச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டு வந்து உள்ளே போகுது, அப்போ நண்பாங்கிறது மறைஞ்சி போச்சு. அப்போ வந்துட்டு அது வந்து இந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை வந்து இந்த பேரால் பண்ண மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே செட் ஆகிட்டோம். ஸோ இன்னொரு பென் டூல், நான் அதே பென் டூல் தான், இன்னொரு லைன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எஸ்கேப் பட்டன் அழுத்தி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். Shift X கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு லைன் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு லைன் கிடச்சிருச்சா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பழைய டெக்ஸ்ட்டாக இருக்கிற அதுக்கு போயிட்டு இருங்க, இந்த கோட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாமா? ஓகே, வணக்கம். இந்த இடத்துல இந்த கோட்டை வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அந்த வணக்கம் நண்பாங்கிற அந்த இதை போயிருங்க. அந்த இதை போயிட்டு டெக்ஸ்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த லைன், இங்கே பாருங்கள், மவுஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகுது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல நான் கொண்டு வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் அடுத்த லைனில் மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனை மட்டும், இதை மட்டும் நான் நவுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நவுத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அது என்ன கோடுனா நம்ம ஆல்ரெடி பேரால் பார்த்த கோடு தான். இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் வந்துட்டு வணக்கம்க்கு அப்புறம் நான் 1 2 3 டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4. இப்போ பார்த்தீங்களா அடுத்த லைனில் வந்துருச்சு 6 7 அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அங்கே நடக்குது. சப்போஸ் இந்த பேரால் நான் எண்டிங் லைனை வந்துட்டு இன்னும் நான் பெருசு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லாமே இங்கேயே வந்துருச்சு. ஒருவேளை இதில் வந்துட்டு நான் அழுத்திக்கிட்டே போகிறேன் 3 4ன்னு, இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன ஆகும், நண்பா கீழே வந்துடும் 5 6 7 8 9. பார்த்தீங்களா, ஏன்னா இதோட எண்டு இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறனால இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு மேலே இடம் இல்லை, நண்பாவுக்கு இடம் இல்லை, கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் ஆகுது. எதுக்குன்னா அந்த பாக்ஸு சென்டரில் இருக்கிற பாக்ஸை தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் எதுக்குங்க யூஸ் ஆகுது, இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இப்போ சில ஷேப்ஸ் இருக்கும், ஏதாவது இமேஜ் மேலே அப்படியே நீங்கள் லோகோ மேலே அந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு போடுவீங்க சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் ஆகுது. சரி, ஓகே, அதை நான் வேணா எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இதை கீழே நவுத்திட்டு இது கொஞ்சம் நான் கீழே நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது வேணான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். இதில் 1 2 3யும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே,
ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி நவுத்துறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த சென்டர் பாயிண்ட்டை நவுத்தும் போது உங்கள் மவுஸ் நீங்கள் கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், இந்த லைனுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே தலைகீழாக வந்துடும். எப்படி சில லோகோவுக்கு கீழே கூட அண்டரில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு போகணுன்னு நினைப்பீங்க, ஏதாவது அண்டரில் தலைகீழாக டெக்ஸ்ட்டு வேணும்னு நினைப்பீங்க. ஸோ அது அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்ல. அப்படி மேலே இருக்கும்போது இந்த இடத்துல இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வராது. ஸோ நீங்கள் போட்ட கர்வு, நீங்கள் போட்ட இந்த பேத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தலைகீழ வராது. அந்த மாதிரி டைமில் இந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வணக்கம் நண்பா தலைகீழாக தெரியும். இது ஒரு பாயிண்ட்டு, இதையும் சொல்லிவிட்டேன். இந்த பாயிண்ட்டை சொல்லியாச்சா? இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க இந்த லைன்லாம். இப்போ நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு இந்த லைன் மேலே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இது ஷேப் இல்லைன்னா நீங்கள் இப்போ கூட வந்துட்டு இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் போயிட்டு நீங்கள் தாராளமாக இந்த லைனை பிடிச்சி இழுத்து வளைக்கலாம். அதுதான் இதில் பயங்கரமான பெனிஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா நண்பா, அதுக்கு ஏற்ற மாதிரி வளையுது எப்படி. ஸோ எப்படி பார்த்தீங்களா, நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் இதில் மூமெண்ட்டு கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வளைந்து குடிக்கிறது. அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் வளைந்து குடிக்கிறது டெக்ஸ்ட்டும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எஸ்கேப் அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு இது வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி நவுத்திக்கலாம், வளைச்சிக்கலாம், தூரமாக தள்ளிக்கலாம், இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதில் இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்ணும் போது கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம், வந்துட்டு அதை வந்துட்டு பெருசாக்கலாம், இந்த மாதிரி பெருசாக்கலாம், வந்துட்டு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், அது பண்ணலாம், ஸ்ட்ரோக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாடிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்பயும் நீங்கள் எல்லாத்தையும் நவுத்தலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு. பேத்துலேயே அப்படியே எடிட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, ஒரு சின்ன இமேஜ் வந்துட்டு வச்சுருக்கேன், அந்த மவுண்டைன் இமேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் இமேஜை வந்துட்டு நான் லாக் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வணக்கம் நண்பாவை கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்துட்டு இந்த லைனை டைரக்ட் செலெக்ஷனில் போயிட்டு இந்த பேத் இருக்குல்ல, ஸோ இந்த பேத்து இதை நான் கொண்டு வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் பேத்தை வந்து வளைச்சி என்னோட மவுண்டைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு நான் சின்னது பண்ணிவிட்டு கீழேயே வச்சிட்றேன், ஏன்னா எனக்கு அது தேவையில்லை. இந்த கோட்டையை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நான் வச்சுக்குவேன். ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ஓகே, இப்போ நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், லைன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கோட்டை நவுத்தி வணக்கம் நண்பாவை நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு மவுண்டைன் மேலே எனக்கு டெக்ஸ்ட் வந்துருச்சு. அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டைப் ஆன் த பேத் இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம், உங்களுடைய லோகோவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்ளே போடணுன்னா அந்த நடுவில் இருக்கிற கோட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்துட்டு இப்போ ஹரிசாண்டலாக இருக்கா, வெர்டிகுலராக இருக்கா, ஹரிசாண்டலாக திருப்பி போடணுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டைப்பில் போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா டைப் ஓரியன்டேஷன் இருக்கும், அதில் போய் ஹரிசாண்டலை வெர்டிகுலராக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி படுகா போட்டுரும் டெக்ஸ்ட்டை. எங்கேப்பா நண்பாவை காணோன்னா உங்களுக்கு அந்த இது பின்னாடி போய் மறைஞ்சிருச்சு, ஏன்னா ஸ்பேஸிங் பத்தாமல் பின்னாடி போய் மறைஞ்சிருக்கு. எண்டிங் டெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் பாயிண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதனால தான் போய் மறைஞ்சிருக்கு.
சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அதெல்லாம் ரவுண்டாக பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஹரிசாண்டலே இருக்கட்டும். என்னப்பா ரவுண்டாக சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்துட்டு ஷேப்ஸை இப்போ நம்ம பேத்து நம்ம லைன் மூலமாக பண்ணோம். அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பு அது மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸும் சிமிலராக இது மாதிரி தான். பட் ஆனால் அதில் வேறு மாதிரி என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் வேறு என்னென்ன ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. டைப் ஆன் எ பேத்துங்கிறது மெயினாக இது தான். நீங்கள் வந்து லைன் போடலாம், அதில் டைப் பண்ணலாம், அப்படியே மாடிஃபை பண்ணலாம். லைனை வந்து ஷேப்பை நவுத்தி கிளிக் பண்ணுறது மூலமாக லைனை ஷேப்பை மாற்றலாம். அப்புறம் இந்த முன்னாடி பின்னாடி நடுவில் இருக்கிறதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் மேலே கீழே ஸ்வாப் பண்ணலாம். அப்புறம் பண்ணதுக்கப்புறம் கூட கலரு இதெல்லாம் மாற்றிக்கலாம். உங்கள் லோகோவில் இந்த மாதிரி இமேஜஸில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல நீங்கள் வளைச்சி கொளுத்து போட்டு அருமையான உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டலாம். இதற்காக தான் இந்த டைப் ஆன் எ பேத் கிளாஸ் இருக்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஷேப் பார்க்கலாம். இந்த கிளாஸில் பேத்து முடிஞ்சிருச்சு. அதை நான் வந்து எல்லோவாக மாற்ற போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் ஆன் ஷேப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.